வணக்கம். மனித பக்தியோட உச்சக்கட்ட எல்லைகளை பத்தி இந்த தொகுப்புல நாம இப்போ அலச போறோம். தயாரா? உடம்புல அழகு குத்துறது, கொதிக்கும் அக்னி சட்டி ஏந்துறது, இவ்ளோ பெரிய வலிய பக்தர்கள் நிஜமாவே எப்படி தாங்குறாங்க? தைப்பூசம், பங்குனி உத்திரத்துல பாத்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டர் நடக்கிறது, அழகு குத்துறதுன்னு ரொம்ப கடுமையான விரதங்கள் இருக்கும். சும்மா யோசிச்சு பாருங்க. 10-14 கிலோ காவடிய பல நாட்களா சலிக்காம சுமந்துகிட்டே வருவாங்க. சரி, இந்த அதீத பக்திக்கு அப்படி என்ன காரணம்? அது தேவர்களின் தளபதியான சாட்சாத் முருகப்பெருமான் தான். சிவன் நெற்றிக்கண்ணில பிறந்தது, திருச்செந்தூர்ல சூரனை வதம் செஞ்சது, பழனியில ஆண்டியா நின்னதுன்னு அவர் வரலாறு ரொம்பவே பெருசு. தமிழ்நாட்டுல பரவியிருக்கிற முருகனோட இந்த புகழ்பெற்ற 6 படை வீடுகள்ல தான் அந்த புராண கதைகள் உயிர் வாழுது. ஆனா அந்த வழியை எப்படி சமாளிக்கிறாங்க? இங்கதான் சாமியாடுதல் இல்லனா அருள் நிலைங்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. சாதாரண உடம்பு இந்த வலிய தாங்கிறத பார்த்து மருத்துவ உலகமே கொஞ்சம் மிரண்டு போய் தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைக்கு போக வெறும் கால்ல நடக்கிறது, சுத்த சைவம்னு உடம்ப முழுசா அவங்க மாத்தி அமைக்க வேண்டியிருக்கு. இது ஒரு வகையான கலாச்சார மனநிலை மாற்றம்னு மானுடவியலாளர்கள் சொல்றாங்க. இங்க உடம்பு முழுசா ஒரு புனித தலமா மாறிடுது. இப்போ ஒரு கேள்வி வருது, இந்த அருள் நிலைய வச்சு எதிர்காலத்தை கணிக்க முடியுமா? இது ஒரு பெரிய விவாதம். இங்கதான் சத்குரு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றார். தாகத்துக்கு கிடைக்கிற தண்ணிய நம்ம குடிக்கணுமே தவிர துப்பக்கூடாது இல்லையா? அதாவது அருளுங்கிறது நம்ம உள்நிலை ஆன்மீக வளர்ச்சிக்கு தானோ தவிர அருள் வாக்கு சொல்ற பிழைப்புக்காக கிடையாதுன்னு அவர் சொல்றார். இப்போ நீங்களே சொல்லுங்க, இந்த அதீத சகிப்புத்தன்மை மனித மனதோட சக்தியா இல்ல தெய்வீகமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.